ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கிரிட்டிக் குபேர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரகுமான், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து கே சுனில் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வாங்க நம்ம டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் 2008 வந்து பெனமின் எழுதி பெஸ்ட்டு நாவலான ஆடு ஜீவிதம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 1990 வந்து நஜீப்ன்ற ஒரு கேரளா மலையாளி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வேலைக்காக போகிறாரு. ஸோ அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கேற்ற வேலை கிடைக்காம வேற ஒரு இதில் வந்து தள்ளப்படுறாரு. அவர் எப்படி அந்த சவுதி அரேபியாலேருந்து தப்பிச்சு அந்த பாலைவனத்துலேருந்து தப்பிச்சு எப்படி ஏர்போர்ட்லேருந்து எப்படி சர்வைவ் ஆகி திருப்பி அவரோட சொந்த நாட்டான கேரளாவுக்கு போகிறாருன்றது தான் படத்தோட கதையே. இந்த கதையை வந்து அவங்க வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண விதமாகட்டும், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிருத்திவிராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர் நடிச்சிருக்காருன்றதோட அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ். அவர் நடித்த நிறைய படங்கள் பார்த்துருப்போம், ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் வந்து வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டில் டேட் இப்போ வரைக்குமே எக்ஸ்ட்ரார்டினரியாக பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜாக பிரிச்சிருப்பாங்க. நாவலில் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 4 ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் வந்து அவரோட உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப மெனக்கெட்ட ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ 3 வெயிட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஊரில் கேரளாவில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அங்கே போய் கொஞ்ச நாள் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு அங்கே சரியாக இருக்காது, வேலை அதிகமாக இருக்கும், தூக்கம் இருக்காது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் இலச்சா எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஒரு கெட்டப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா தாடிலாம் வளர்த்து முடியெலாம் நிறையா வளர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலச்சிருவார், எலும்பும் தோலுமா ஆகிடுவார், பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நியூடாக போவார், நடந்து குளிக்கிறதுக்காக போவார். ஸோ அந்த சீனுமே பயங்கரமாக இருந்தது. எப்படி அவ்வளோ வெயிட்டை குறைச்சாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் ஓவர் மூலிமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறது, அந்த உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. பிருத்திவிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கார். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அமலா பால் தான் அவங்களோட ஒய்ஃபு. ஸோ ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். படிப்பு வந்து பெருசாக இல்லை அவருக்கு. 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஸோ ஊரில் இருக்க சின்ன சின்ன வேலை பார்க்குறாரு. அதனால் வந்து அவருக்கு பெருசாக வருமானம் இல்லை. அதனால் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் இவர் கூட ஆற்றுல வந்து மணல் அள்ளும்போது இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி நான் நிறைய பேருக்கு வந்து வீசா வாங்கி அனுப்பிச்சிருக்கேன் வெளியூருக்கு, நீயும் சவுதிக்கு போறியா, போனீங்கன்னா நல்ல வேலையில் சம்பாதிக்கலாம் மாதம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட பணம் பெருசாக இல்லை பிருத்திவிராஜ்கிட்ட. அப்புறம் என்ன பண்ணாரு, அவர் தங்கிட்டு இருக்க வீடு வந்து சொந்த வீடு அவருக்கு. அந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு பைசா ரெடி பண்ணி ஏஜென்ட் மூலிமா போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா எப்படியோ பணத்தை ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணி அந்த ஊர் பெரிய ஜமீன்தார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து பைசா கொடுத்து வீசாவுக்கு அப்ளை பண்ணுறாரு. வீசாவும் கிடச்சிருது. இவர் கூடயே இன்னொருத்தரும் போகிறாரு சவுதிக்கு. ஸோ 2 பேருமே போய் ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. சவுதி ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போர்டு வச்சுட்டு நிற்பாங்க இல்லைங்களா ஏர்போர்ட்டில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக பார்க்குறாரு பிருத்திவிராஜும் வரும். ஸோ போய் பார்க்குறாங்க, யாருமே இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரல. ஸோ அப்படியே 2 பேரும் ஓரமாக நின்றுடுறாங்க. ஸோ ஈவினிங் போய் இறங்குறாங்க, நைட் ஆயிடுது. நைட்டு ஒரு 8:30 9 மணிக்கிட்ட ஆயிடுது. ஸோ அப்போ வரைக்குமே இவங்களை கூட்டிகிட்டு போக யாருமே வரல. அப்புறமா இவங்க 2 பேரும் பேசிட்டு ஒரு ஓரமாக நிற்கிறாங்க, பிருத்திவிராஜும் அவரோட ஃப்ரெண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரபிக்கு ஆள் ஒருத்தர் வந்து உள்ளே வந்து தேடுறாரு, ஏர்போர்ட்டுக்குள்ளே தேடிட்டு திருப்பி இங்கே வந்து இவங்களை வந்து பார்க்குறாரு. இவங்களை வந்து பார்த்தோன்னே நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி அரபிக்கில் பேசுகிறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து பாஷை தெரியாத ஒரு ஊரில் படிப்பறிவு இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டா எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்றத படத்தில் வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் தான் நம்மளை தேடி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேருமே அவர் கூடயே போயிடுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாரு ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு பாலைவனத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. அங்கே போன பிறகு தான் தெரியுது, ஆளே இல்லாத பாலைவனத்தில் வந்து நம்ம வந்து ஆடும் ஒட்டகமும் மேய்க்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு அவருக்கு தெரிய வருது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவருக்கு பிடிக்கவே இல்லை அந்த வேலை. நான் வந்து கம்பெனியில் வேலை செய்ய தான் வந்திருக்கேன், என்னையே இங்கே கூப்பிட்டு வந்து இப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேறு இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிய வருது. அதனால் வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு.
பிருத்திவிராஜ் அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வேலையை செய்ய கற்றுக்கிறாரு. ஸோ வந்து ஆடுங்களுக்கு வந்து தீனி வைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகத்துக்கு தீனி வைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கறதாகட்டும், அப்புறம் வந்து ஆடுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு. பிருத்திவிராஜுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹிந்திக்காரர் ஒருத்தர் இருக்கார். ஸோ நார்த் இந்தியன் ஒருத்தர் ஹிந்தியில் தான் பேசுவார். அவர் இங்கே ஆல்ரெடி வேலை செஞ்சுன்னு இருப்பார். ஸோ அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாரு. ஸோ அவர் எப்படி காணாமல் போயிடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சீனில் காட்டுவாங்க. ஸோ கழுகு வந்து நிறைய ஒரு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சீனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு பிருத்திவிராஜ் போய் பார்ப்பாரு, என்ன ஆச்சு அஞ்சன்னு சொல்லிட்டு அந்த கழுகெல்லாம் துரத்துவார். ஸோ அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர டச்சிங்காக இருந்தது ஒரு மாதிரி படம் பார்க்கும்போது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜுக்கு வந்து அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஸோ எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனால் தான் உண்டு, இல்லைனா நம்ம இங்கேயே செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ அங்கேருந்து வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த பாலைவனமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரோட்லேருந்தே ரொம்ப தள்ளி ஒரு பல 1000 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து எப்படின்னா தப்பிச்சு ஓடலான்ட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு முயற்சியாக எடுக்கிறாரு, எல்லாமே தோல்வியில் தான் போய் அடையுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் கூட வந்திருந்தார் இல்லைங்களா கேரளாலேருந்து, அவர் வந்து ஒரு தருணத்தில் வந்து மீட் பண்ணுறாரு பிருத்திவிராஜ். அவர் இருக்கிற பாலைவனத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பாலைவனத்தில் இன்னொரு பாலைவனத்தில் தான் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கார். 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. ஸோ அந்த சீனுமே பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகிடும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலைவனன்றதுனால அங்கே எதுவும் கடை கண்ணி எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டவே மாட்டாங்க. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்ட மாட்டாங்க. போஸ்டரில் பார்த்துருப்பீங்க, பிருத்திவிராஜ் வந்து பெரிய தாடியோட முடியெல்லாம் வந்து நிறையா வளர்ந்து தொங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருப்பார். ஸோ 2 பேருமே அடையாளம் தெரியாமல் மாதிரி இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சி 2 பேருமே லாஸ்ட்டில் பேசுவாங்க. பேசிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜோட ஃப்ரெண்டு. அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் ஆஃப்ரிக்கன் ஒருத்தர் இருப்பார், ஜிம்மின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மூலயமா போகலான்னு சொல்லிட்டு 3 பேருமே பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க ஆரம்பிக்கிற அந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காட்டுறாங்க, கிளைமேக்ஸ் வரைக்குமே. அந்த ஜேர்னியே பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பாலைவனங்களெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பயங்கரமாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா சுனில் கேஎஸ் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா பெனாமினலாக இருக்குது. ஸோ பயங்கரமாக இருந்தது. அந்த பாலைவனத்தை காமிச்ச விதமாகட்டும், அதுக்கப்புறம் அந்த பாலைவனத்தில் வந்து இந்த மண்ணில் வந்து புயல் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த பாலைவனத்தில் வந்து லைட்டாக அந்த ஐஸ் கட்டி மழை பெய்யும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, நல்லா காமிச்சிருந்தது. அதே மாதிரி ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும். ஸோ பயங்கரமான ஒரு வெயில் அடிக்கும். அந்த வெயிலை எப்படி காமிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் நம்ம படம் பார்த்துட்ருப்போம். ஸோ ஏசி தேட்டரில் பார்த்துட்ருப்போம். அந்த வெயில் அப்படியே தேட்டருக்குள்ளே அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்தது சினிமாட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானோட மியூசிக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணை தாண்டி வருவாயா, எந்திரனுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ரஹ்மானோட பிஜிஎம் வந்து வேறு லெவலில் இருந்தது தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது ரஹ்மானோட மியூசிக்கு. ஏன்னா சில இடத்துல செகண்ட் ஹாஃபில், அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானோட மியூசிக் வந்து தூக்கி நிறுத்தும் ஒரு சீனுமே. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அது எமோஷனல் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அவர் நினச்சி பார்க்குற அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைப் ஆஃப் பிஜிஎம் போட்டிருப்பாரு. ஸோ எல்லாமே பிஜிஎம் வந்து ஃபெனாமினலாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ரஹ்மானோட வந்து மியூசிக் வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுனில் கேஸோட சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு 2 பேருமே வந்து போட்டி போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று, படம் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி எனக்கு எந்த நெகட்டிவும் பெருசாக படலை. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வைவல் ட்ராமா ஃபிலிம். ஸோ வந்து இந்த படம் ஸ்பீடாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படமோ ஒரு மசாலா படம் மாதிரி இந்த படத்தை நினச்சிட்டு போய் பார்க்காதீங்க. அதை நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ வந்து படம் வந்து ஸ்லோவாக தான் போகும். ஸோ படம் ஸ்லோவாக போனாலுமே எனக்கு இந்த படம் நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் செட் ஆகும். மற்ற கமர்ஷியல் ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த படம் செட் ஆகாது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் படம். அதை மைண்டில் வச்சுட்டு போய் பாருங்கள் அந்த படத்தை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து போய் கஷ்டப்படுறாரு இல்லைங்களா, இவர் போய் சவுதி அரேபியாவில் கஷ்டப்படுறாரு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தனை வருஷம் ஆகியும் இவங்க வீட்டிலேருந்து என்னடா பணம் வரலையே, மாதம் பணம் அனுப்புறேன்னாரு. சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு இவருக்கு என்ன ஆச்சு, ஒரு லெட்டர் போடுவோம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா 1990s நடக்கிறதுனால டெக்னாலஜி பெருசாக கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பு, கோசாட்டு நிறைய ஆன்லைன் ஆப்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் அந்த பீரியடில் கிடையாது. ஸோ அதனால் டெக்னாலஜி இல்லாதனால அப்படி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீன் வந்து பெரிய ஹைலைட்டாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம்
அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடுங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைப்பார். சாப்பாடு வச்சுட்டு ஆடுங்கிட்ட பேசிகிட்டே சொல்லுவார், இது மாதிரி நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நான் போகிறேன், ஸோ உங்களை பார்த்துக்கிறது வேற ஒருத்தர் வருவார், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அது மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பாரு. ஆடுங்களும் பாவமாக பார்க்கும். அதுக்கப்புறம் ஒட்டகத்துக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு பார்ப்பாரு. ஒட்டகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கண்ணுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜை காமிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்குற மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் செல்லப்பிராணி யாருன்னா நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகும் அந்த சீனு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் வந்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் வந்து இருக்கிற ரோட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக பாலைவனத்தில் பல மாதமாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ எப்போ தான் ரோடு வரும்ன்றது ரொம்ப பரபரப்பாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் ஒன்று வச்சுருப்பாங்க, கொக்கோ கோலா பாட்டில். ஸோ அதில் தான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுட்டு குடிச்சிட்டு எடுத்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ பாதிக்கு முக்கால்வாசி தூரம் வர அந்த ஆஃப்ரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி வந்து நடுவில் காணாமல் போயிடுவார். எப்படின்னா அந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு வந்து பிருத்திவிராஜ் டயர்டாக இருக்குன்னு தூங்கிடுவார். ஸோ தூங்கி எழுந்துச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்ரிக்கன் அங்கே இருக்க மாட்டார், அவர் காணாமல் போயிருப்பார். ஸோ தண்ணி இருக்கிறத வச்சு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுவார். தண்ணியும் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து தூக்கி போடுவார். அந்த மண்ணிலேருந்து உருண்டுரும், இது கீழே விழுந்துருவார். விருண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோக் பாட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணிலேருந்து எகிரி போயிட்டு தார் ரோட்டில் உருண்டு போனால் என்ன மாதிரி ஒரு சவுண்டு வருமோ அந்த சவுண்டு ஒன்று வரும் அந்த இடத்துல. ஸோ அந்த சவுண்டு கேட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரி ரோடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பார்ப்பாரு. ஸோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார், ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அந்த சீனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ஏர்போர்ட் வந்துடுவார். ஏர்போர்ட் வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஸ்ட்ரைட்டாக விட மாட்டாங்க அவர்கிட்ட, ஏன்னா பாஸ்போர்ட் எதுவுமே இருக்காது. ஈஸி வச்சு தான் இப்போ ட்ராவல் பண்ணியிருப்பார், எமர்ஜென்சி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் அரேபியன்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக வந்து லைனில் நிற்க வச்சு, அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு ஒடியாந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஓனர்ஸ் வந்து திருப்பி வந்து பார்ப்பாங்க, அவங்க வேலையாட்கள் யாருனா இருந்தாங்கன்னா திருப்பி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு பிருத்திவிராஜோட ஓனரும் வருவார் அந்த இடத்துல, அரேபியன்காரு வந்து பார்ப்பாங்க, இவரை பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று. ஸோ அதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஸ்பாய்லர் ஆகிடும், படம் பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் உடச்சிருப்பாங்க, அதுவுமே அந்த சீனுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு ஈஸிலாம் வாங்கிட்டு அவர் ஃப்ளைட்டில் ஏறுவார். ஃப்ளைட்டில் ஏறும்போது வந்து ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க, நல்லா பெரிய இம்பேக்ட் பண்ணிச்சு அந்த டைலாக்னு சொல்லுவேன். ஸோ என்ன டைலாக்னா வந்து இங்கேருந்து வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபாரின் போயிட்டு வராங்கன்னா ஒன்று சாக்லேட்டு இல்லைனா வந்து சென்ட்டு, அதுக்கப்புறம் இல்லைனா சரக்கு வேணா சொல்லி எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவோம். ஸோ அவர் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க. இங்கேருந்து போகும்போது வந்து நான் என் குழந்தைக்குன்னு எதுவுமே நான் வாங்கிட்டு போகல, ஸோ என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாருமே இழந்துட்டேன் நான். ஸோ இங்கே நான் இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட வலியை மட்டும் தான் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி ஆடியன்ஸ் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 4 சீனை வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது பெருசாக எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ட்டு. இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சைனிங் ஆஃப்.